ஓகே, பர்முடேஷன் காம்பினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கான்செப்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதோடைய கண்டினியூட்டி வந்து நிறைய இன்னும் பேசிக் கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் என்ன 8th அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொட்டேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நொட்டேஷன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஜென்ரலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா நொட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த நிறைய நொட்டேஷன்ஸ் நம்ம எடுத்து படித்தோம்னா கண்டிப்பாக வந்து ஞாபகத்தில் வைக்க முடியாது, ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் மினிமம் நொட்டேஷன் நான் கொடுக்குறேன், அது சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு NP1 அப்படின்னா என்ன குறிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னுடைய வேல்யூ தான் அதை குறிக்கும். அடுத்தது நம்மளுக்கு தெரியும் NPR அப்படிங்கிறது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? இதுவே மாற்றி கூட எழுதலாங்க. n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 சரிங்களா இன்ட்டு n p r minus 1, both are same. npn which is equal to n p n minus 1, இப்படி கூட இந்த நோட்டேஷன்ஸ் வந்து எழுதலாம். ncn which is equal to 1 which is equal to nc0, மறந்துடாதீங்களா, வந்து சால்வ் பண்ணும்போது அடிக்கடி வரக்கூடியது. ஸோ NCN அப்படின்னாலும் ஒன்று தான், NC0 அப்படின்னாலும் ஒன்று தான். NCRோடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஆனால் இதே NCRை நம்ம இப்படி எழுதி காமிக்கலாம். NCR ஈக்குவல் டு NPR டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ எல்லாம் நோட்டேஷன்ஸு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிறையா நோட்டேஷன் இருக்குது, நம்ம மினிமம் நோட்டேஷன் தான் எடுத்துக்கிறோம். NCR which is equal to NCN minus R அப்படி கூட எழுதலாம். NC1 which is equal to NCN minus 1 which is equal to N. So these are the required simple notations. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சால்வ் பண்ணும்போது இதை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி காமிப்பேன் பாருங்கள், இந்த இடத்துல 1 யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஸோ இதான் 8th பேசிக் நோட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 9th ஒன் கொஞ்சம் தியரி பார்ட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அது அப்படியே எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? இஃப் there are n points, there are n points in a plane. ஸோ இங்கிலீஷில் எழுதுகிறேன், தமிழில் சொல்கிறேன். of which m, ஸோ mங்கிறது ப்ராக்கெட்டில் less than n are collinear. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா சப்டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டில் எனக்கு தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். n புள்ளி உள்ள ஒரு தளத்தில் சரிங்களா n வந்து ஒரே நேர்கோட்டில் உள்ளது. கொலினியர்னா ஒரே நேர்கோட்டில் உள்ளது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் different straight lines கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம், ஏன்னா நேர்கோடு straight lines obtained
by following endpoints. ஸோ இப்படி ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அது நேர்கோடு எத்தனை வெவ்வேறு மொத்தம் நேர்கோடுகள் இந்த எண் புள்ளிகளில் அமையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா NC2 மைனஸ் MC2 ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். சப்டிவிஷன் 2. Total number of different triangles. ட்ரையாங்கிள்ஸ்க்கு அண்டர்லைன் பண்ணிக்கலாம், இம்பார்ட்டன்ட். ஃபார்ம்டு by joining these endpoints. புரியுதுங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு முக்கோணத்தில் 3 புள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 புள்ளிகள் வந்து அதாவது மொத்தம் வெவ்வேறு முக்கோணங்களின் எண் புள்ளிகளுடைய அந்த கோணங்கள் அமையும், அதாவது ட்ரையாங்கிள்ஸ் முக்கோணங்கள் அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ NC3 மைனஸ் MC3. சரி, இது எப்படிங்க ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரைட் லைன் எப்போ வரும்? 2 டாட்ஸ் 2 பாயிண்ட்ஸில் தான் ஒரு ஸ்ட்ரைட் லைனே வரும். அதனால தான் NC2 MC2 அப்படின்னு போடுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ட்ரையாங்கிள்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? 3 பாயிண்ட்ஸ். ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்கிறனால NC3 MC3 எல்லாமே வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நம்பர் ஆஃப் diagonals. Number of diagonals of n sides. அது n பக்கங்கள் கொண்ட ஒரு பலகோணத்தின் மூலை விட்டங்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் diagonals of polygons. சைடு பாருங்க. நம்பர் ஆஃப் diagonals of polygon பலகோணம் ஆஃப் n sides. இப்படி அது ஒரு இப்போ எக்ஸகன் இருக்குது இல்லையா, எக்ஸகனில் எத்தனை மூலை விட்டங்கள் வரும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். என்ன வரும் ஆன்சர்? NC2 மைனஸ் n. NC2 மைனஸ் n. இந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பாருங்கள், நான் ஒரு எக்ஸகன் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்களேன். அருங்கோணம் அது ஈஸியாக வரையலாம், ஏன்னா பென்சின் ரிங் அது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அதான் வந்து சைக்ளோ எக்ஸன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் அதோட மூலை விட்டம். இதுவும் மூலை விட்டம் தான், இதுவும் மூலை விட்டம் தான், இதுவும் மூலை விட்டம் தான். இந்த மூலை விட்டம் வரைகிறதுக்கு எத்தனை 2 புள்ளிகள் தேவைப்படுதா? ஸோ தட்ஸ் வை NC2 மைனஸ் n. கிளியருங்களா? ஸோ இதை நம்ம வந்து டிரைவ் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். சரிங்களா? எப்படி? n இன்ட்டு n மைனஸ் 3 டிவைடட் பை 2. ஸோ டிரைவ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். given endpoints on the circumference of a circle. அதாவது ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவில் இல்லையா, வட்ட சுற்றளவில் n புள்ளிகள் இருந்தால் then
subdivision 1, number of straight lines. ஸோ நான் ஷார்ட் ஃபார்மில் முடிச்சுக்கிறேன். number of straight lines. Subdivision 2, number of triangles. Number of triangles. Subdivision 3, number of quadrilateral. சரிங்களா? ஸோ தமிழில் சொல்லணும்னா நேர்கோடு. சரிங்களா? ஃபஸ்ட்டுக்கு வந்து நேர்கோடு. முக்கோணம். ஸோ நாற்கரம். ஸோ இவங்களுக்கு என்ன ஃபார்முலா அப்படி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே அந்த எண் புள்ளிகளில் தான் வரும். ஸோ ஈஸியாக நான் வச்சுக்கலாங்க. NC2 ஏன் NC2 ஸ்ட்ரைட் லைன் இருக்கனால 2 புள்ளிகள் தான் வரும். முக்கோணத்துக்கு 3 புள்ளிகள் வரும், NC3. குவாட்ரிலேட்டரலுக்கு 4 புள்ளிகள் வரும், NC4. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் பேசிக். இதான் நான் 10 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு பேசிக்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 3 or 4 சம்ஸ் வந்து இது ரிலேட்டடாக நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வில் switch over to exercise. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் how many ways we can seat 4 girls and 6 boys in a row. Condition is no 2 girls together. படிச்சு பார்த்துக்கணும் கிளியராக. அதாவது 6 மாணவர்கள் இருக்காங்க, 4 மாணவிகள் இருக்காங்க. அவங்கள ஒரே வரிசையில் அமர வைக்கணுங்க. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பக்கத்தில் மாணவிகள் உட்காரக்கூடாது. அப்போ இந்த சம் வந்து நான் ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல, நான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் தான் பண்ண போகிறேன். கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா புரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பர்முடேஷன் காம்பினேஷனில் பெருசாக கால்குலேஷனே கிடையாது, இமிடியேட் ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஸோ 2 மாணவிகள் அடுத்தடுத்து அமர மாட்டார்கள்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு மாணவி உட்காந்துருக்காங்க, ஒரு கேர்ள் உட்காந்துருக்காங்க, கேர்ள் பக்கத்தில் இன்னொரு கேர்ள் உட்காரக்கூடாது. இப்போ என்ன மீனிங் சொல்கிறாங்க, ஒரு கேர்ள் ஒரு பாய், ஒரு கேர்ள் ஒரு பாய் மாறி மாறி உட்காரணும். அதனால் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப பேசிக்கான சம். இதுதான் வந்து பர்முடேஷன் காம்பினேஷனோட என்ட்ரி. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் டோட்டலாக நான் அண்டர்ஸ்டுண்டே பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். எல்லாம் இந்த பர்முடேஷன் காம்பினேஷனே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக லைவ் மேத்தமெட்டிக்ஸ். இந்த லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் அப்படி ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கண்டிஷன் கொடுத்துருக்காரு யார், கேர்ள்ஸை தான் பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படின்னா பாய்ஸை நம்ம கூப்பிடணும். வாங்கப்பா உட்காருங்க. அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6 இந்த 6 பிளேஸில் பாய்ஸை வந்து உட்கார சொல்கிறோம். வந்து உட்காந்துக்கிறாங்கப்பா. கிளியரா? எந்த சந்தேகமும் இல்லை, வந்து உட்காந்துட்டாங்க. 6 பிளேஸில் அவங்களுக்கு இடம் கொடுத்தாச்சு. ஒரே ஸ்ட்ரைட் லைனில் உட்காந்துருக்காங்க, ஒரே வரிசையில். இப்போ கேர்ள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்போ 4 கேர்ள்ஸை எங்கே உட்கார வைக்கலான்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? எங்கே உட்கார வைக்கலாம்? சரிங்களா? எங்கெங்கே உட்கார வைக்கலாம்? இந்த இடத்துல உட்கார வைக்கலாம், இந்த இடத்துலையும் உட்கார வைக்கலாம், இங்கேயும் உட்கார வைக்கலாம். நடுவில் உட்காரலாம் இல்லையா? அப்படி உட்கார்ந்தோம்னா கேர்ள்ஸ் பக்கத்து இன்னும் ஒரு 2 பிளேஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா? இன்னும் 2 பிளேஸ் இருக்குது. அந்த 2 பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டுலேயும் இந்த லாஸ்ட்லேயும் இந்த கேர்ள்ஸை உட்கார வைக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ கேர்ள்ஸ் உட்கார வைக்கிறோம் இல்லையா? சரிங்களா? கேர்ள்ஸ் உட்கார வைக்கிறோம்ல, அந்த பிளேஸில் நம்ம ஜின்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ 4 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க.
அவங்க எங்கே உட்கார முடியும்? இந்த கேப்பில் தான் உட்கார வைக்க முடியும். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ஆல்ரெடி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னாலே பர்மிட்டேஷன் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. பர்மிட்டேஷன். இப்போ பர்மிட்டேஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ப்ராக்டிக்கலாக சொல்லணும் இல்லையா? எத்தனை பேருங்க பாய்ஸ் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. 6 பேரையும் நம்ம என்ன சொல்கிறோம்? 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? 6 ஃபேக்டோரியல். ஏன் 6 ஃபேக்டோரியல்? சார் இது பர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஃபேக்டோரியல் தான் யூஸ் பண்ணோம். ஓகே ஃபைன். 6 ஃபேக்டோரியல் மீனிங் என்ன? 6 × 5 × 4 × 3 × 2 × 1. ஏன் 6 ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கேர்ள்ஸ் உட்கார்ந்ததுக்கப்புறம் நான் இங்கே உட்கார மாட்டேன், நான் அந்த இடத்துக்கு போவேன், நான் இந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்பியூட் பண்ணும் பொழுது அவங்களுக்காக தான் நம்ம 6 ஃபேக்டோரியல், அந்த 6 பாய்ஸு எங்கே வேணாலும் உட்காடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒரு வேர்டு ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள், அண்டுன்னு கொடுத்துருக்கான். ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்டு. என்னது அண்டுன்னு வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எல்லாரையும் சேர்த்து யார்? பாய்ஸையும் கேர்ள்ஸையும் நம்ம என்ன பண்ணுங்க? பர்மிட் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்கிறேன், என்ன பர்மிட் பண்ணுறது ஃபார்முலானா NPR யூஸ் பண்ணணும். n இஸ் கிரேட்டர் தென் ஆர்னு அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 பிளேஸில் இருக்கவங்கள எத்தனை பேர் உட்கார வைக்கணுங்க? 4 பேரை உட்கார வைக்கணும். இவங்க யாரை உட்கார வைக்கிறோம்? கேர்ள்ஸை உட்கார வைக்கணும். புரியுதுங்களா? இது பாய்ஸை உட்கார வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர். சால்வ் பண்ணுறது பார்க்கலாங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும், 6 ஃபேக்டோரியல் இருக்கட்டும். 7p4 மட்டும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 7p4 என்னது? 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 - 4 3 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன? இன்ட்டு 6 ஃபேக்டோரியல். அவ்வளோதான். இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா ஆன்சர் கிடைக்க போகுது. இப்போது கிளியரா தெரியுங்களா? 6 × 5 × 4 × 3 × 2. ஸோ அப்படி போனீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? என்னென்ன கிடைக்கும் பாருங்கள். 6 × 5 × 4 மட்டும் நிறுத்திக்கங்க. 3 ஃபேக்டோரியலும் கீழே இருக்க 3 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆயிரும். இன்ட்டு 7 × 5 × 4 × 3 × 2. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிக்வயர்டு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு சம்மு எவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு சொல்லும் பொழுது மட்டும்தான். ஸோ எவ்வளோ தானே எல்லாமே நம்ம பேசிக் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் சிம்பிள் சம் உங்களுக்கு கிளியராக சொன்னால் தான் அடுத்த ஒரு சம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒரு சம் போகலாம். இது ஈஸியான சம் தான். ஹவு மெனி வேஸ் கேன் தி 7 letters, என்னது MNOPQRS, be arranged so that P and Q occupies continuous position? புரியுதுங்களா? கண்டினியூஸ் பொசிஷனில் இருக்கணும். எப்படி? அதாவது இந்த MNOPQRS இருக்காங்க இல்லையா, அதில் 7 எழுத்துக்கள் இருக்குது. P மற்றும் Q முதல் எழுத்துக்களாக உருவாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது அந்த முதல் எழுத்துக்கள் உருவாகக்கூடியவங்க எப்படி நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இவங்களை மட்டும் கூப்பிடுங்க. ஸோ MNOPQRS எத்தனை பேர்? 6 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? அண்டு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ இதுவும் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான். ஸோ அரேஞ்சுன்னு கொடுத்துருக்கனால பர்மிட்டேஷன் தான் வரப்போகுது. ஸோ 6 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த Pயும் Qவும் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரையும் ஃபஸ்ட் லெட்டராக வர மாதிரி செய்யணும்னா அவங்க 2 பேர் இருக்காங்க, 2 ஃபேக்டோரியல். ஸோ இதை சால்வ் பண்ணால் ஆன்சருங்க. ஸோ 6 × 5 × 4 × 3 × 2 × 2. அவ்வளோதான். ஸோ இதில் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இதை சால்வ் பண்ணணும். இப்போ அங்கே பிளேஸ் இல்லாதனா சால்வ் பண்ணி கொடுக்கல, நீங்கள் சால்வ் பண்ணிக்கங்க. பட் இது பிளேஸ் இருக்கிறனால நான் சால்வ் பண்ணி தரேன். ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். 6 4s are 24 தான் எடுத்துக்கணும். 6 5s are 13 எடுத்துகிட்டு போனீங்கன்னா சால்வ் பண்ணலாம், இன்கேஸ் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால். சரிங்களா? ஸோ அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 6 5s are 30.
ஸோ 34 120 120 இன்ட்டு 3 360 360 இன்ட்டு 2 வந்து 720 720 வந்துருச்சு இன்ட்டு 2 என்னங்க 1440 இதான் வந்து ஆன்சர். அப்படி தான் ஆன்சர் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ 6 5s are 30 30 இன்ட்டு 4 120 120 இன்ட்டு 3 360 360 இன்ட்டு 2 720 720 இன்ட்டு 2 1440. ஸோ இன்னொரு மெத்தட் நான் சொல்ல போனதான், இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசி 5ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு டிவைடட் பை 2 போட்டு சால்வ் பண்ணுறது another one shortcut. கிளியர்? நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்க்கலாம். Out of different words that can be formed from the letters begins, how many words begins with B and end with S? அதாவது இந்த பிகின்ஸுங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸில் B ஃபஸ்ட்டாகவும் எஸ் வந்து லாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் நீங்கள் வந்து எத்தனை வேர்ட்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூ கேன் இமேஜ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. லாஸ்ட்டாக வந்து எஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரிமைனிங் இருக்குது BGINS. ஸோ இப்படி இருக்க வேர்ட்ஸ் தான் நீங்கள் வந்து அதான் இருக்குதுங்க பிகின்ஸ், அப்புறம் இருக்குங்க அப்படிங்களா. அது இப்படி BGENI அடுத்த ஒரு வேர்டு இப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, புரியுதுங்களா. ஸோ இந்த பாக்ஸில் அப்படி போட்டு இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, இவங்களையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடுங்க, எஸ்ஐயும் எலிமினேட் பண்ணிங்க. ரிமைனிங் எத்தனை பேர் இருக்காங்க? 4 ஃபேக்டோரியல், புரியுதுங்களா. ஸோ 4 ஃபேக்டோரியல் இஸ் தி ஆன்சர். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2, சரிங்களா. ஸோ 24 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ 24 வேர்ட்ஸை வந்து நம்ம ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம். ஸோ லாஸ்ட்டு சம் இருக்குது, அந்த லாஸ்ட் சம் தான் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும், ஓகேங்களா. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் சம்ஸ் கேன் பி ஃபார்ம்டு வித் தி ஃபாலோயிங் காயின்ஸ்? என்னென்ன காயின்ஸு? 5 rupees, 1 rupee, 50 பைசே, 25 பைசே, 10 பைசே, 1 பைசே, இதெல்லாம் வச்சுட்டுங்க நீங்கள் வந்து ஒரு தொகையை ரெடி பண்ணுறீங்க. மாற்றி தொகைகள் ரெடி பண்ணிட்டே வந்தீங்கன்னா எத்தனை வெவ்வேறு தொகைகளை உருவாக்கலாம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அருமையான ஒரு சம், அருமையான சம்ங்க. ஸோ போல்டாக ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், சரிங்களா. கவுண்டிங் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5 6. பாருங்கள், ஒவ்வொரு தொகைக்கும் இந்த 6 வித்தியாசமான நாணயங்களை பயன்படுத்தி தான் செய்ய முடியும், புரியுதுங்களா. ஸோ காயின்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹவு மெனி? 6, புரியுதுங்களா. 6 2 to the power of 6 minus 1 which is equal to 63 is the answer. அவ்வளோதான்ப்பா. எப்போலாம் இது எக்ஸாமில் வரும் உடனே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணணும், சரியா. 2 to the power of 6 minus 1 which is equal to 63. கிளியர்? இது எப்படி வந்தது பார்க்கலாங்களா. எப்படி வந்தது? NC0 plus NC1 plus NC2 plus NC3 plus etc plus NCN which is equal to the 2 to the power of n. What is this? Repeated things to the power of non-repeated things. படிச்சோம் இல்லையா, அதுதான். இப்போது வாட் இஸ் -1? இது தாங்க -1, இதுதான் அந்த 1. அப்படியே அங்கே போகும்போது -1ஆக மாறிடும். 2 to the power of n minus 1. அவ்வளோதான், அதுதான் ஆன்சர். ஸோ n which is equal to the 6 different coins, ஓகேங்களா. ஸோ 2 to the power of 6 minus 1 which is equal to 63 is the answer. ஸோ இதுதான் அந்த பேசிக் சம்ஸ். அடுத்து நம்ம பார்த்தீங்களா எல்லாமே வந்து பர்மிடேஷன் சம்மு, நார்மல் சம் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அருமையான ஒரு சம்மு, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பினேஷனில் இருக்கும். ஏன் காம்பினேஷன் சொல்லணும் பார்த்தீங்களா? செலக்டட், தேர்வு அப்படின்னாலே காம்பினேஷன் தான். சம்மு பெருசாக இருக்கும். பட் நம்ம வந்து இங்கே சப்டிவிஷன் கொடுத்துருக்கோம். 1 2 3 4 அப்படி எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. ஆல் ஆர் இண்டியன்ஸ் கேட்கலாம், எக்ஸாக்ட்லி 2 ஆர் ஃப்ரம் இட்டாலியன்ஸ் கேட்கலாம். ஸோ அட்லீஸ்ட் 2 இண்டியன்ஸ், அட்மோஸ்ட் 2 இண்டியன்ஸ், ஏதாவது ஒரு சம் தான் கேட்பாங்க, சரிங்களா. நம்ம எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே.
சால்வ் பண்ணலாம். எமாங் 6 இண்டியன்ஸ் 5 இட்டாலியன்ஸ் how many ways 4 persons has to be selected. அதாவது 6 இந்தியர்கள் இருக்காங்களாமா, 5 இத்தாலியர்களும் இருக்காங்களாமா, 4 நபர்களை தேர்வு செய்யணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கண்டிஷன் இல்லை. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே ஒரு கேள்வி தான். சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் உடனே சொல்லிடலாம். என்ன வரும்? எத்தனை பேர் இருக்காங்க? 6 + 5 எவ்வளவு? 11 C4. அவ்வளோதாங்க. 11C4 கண்டுபிடிச்சா ஆன்சர். புரியுதுங்களா? 11C4 கண்டுபிடிச்சா ஆன்சர். ஸோ என்ன வரும்? 11 × 10 × 9 × 8 டிவைடட் பை 4 × 3 × 2. சரிங்களா? 4 × 3 × 2 1 வராது. சால்வ் பண்ணிடலாமா? இதை சால்வ் பண்ணோம்னா 2 ஆயிரும். இதை சால்வ் பண்ணோம்னா 2 கேன்சல் ஆயிரும். இதை சால்வ் பண்ணோம்னா 3. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 30. 30 × 11 330வா? அவ்வளோதான். புரியுதுங்களா? இதான், அதாவது சப்டிவிஷன் கொடுக்காத ஒரு சம். among 6 Indians and 5 Italians how many ways 4 persons has to be selected அப்படிங்கிறதுக்கு மட்டும் 330 is the answer. பட் கொஷின் அப்படி இல்லைல்ல, அடுத்தது சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் ஆர் இண்டியன்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் ஆர் இண்டியன்ஸ். நீங்கள் 4 பேரை செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அவர்கள் 4 பேரும் இந்தியர்களாக இருக்க வேணும் அப்படின்னா, ஸோ சப்டிவிஷன் 1க்காக என்ன ஆன்சரு? எங்கேருந்து போவீங்க? இண்டியன்ஸை போய் பார்க்குறீங்க, அங்கே 6 பேர் இருக்காங்க, அந்த 6ல் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. 6C4. ஸோ 6 × 5 × 4 × 3 டிவைடட் பை 4 × 3 × 2. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், எல்லாமே சால்வ் பண்ணிடலாங்க. ஸோ 15 அப்படிங்கிறது தான் ஆன்சர். எது? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் போகலாம். ஸோ கொஷின் வந்து 2. கொஷின் 2 என்ன? எக்ஸாக்ட்லி 2 ஆர் ஃப்ரம் இட்டாலியன்ஸ். நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் 4 பேர், ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். 2 பேர் ஒவ்வொரு செலெக்ஷன்லையும் 2 பேர் எப்படின்னா இத்தாலியர்களாக இருக்கணும். கண்டிஷன்ஸ் செட் பண்ணுறாங்க அப்படியே. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். மொத்தம் 4 பேர் தானே, மொத்தம் 4 பேர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இட்டாலியன்ட்ட போகிறோம். அங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் 2 பேரை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்குன்னா எக்ஸாக்ட்லி 2 ஆர் ஃப்ரம் இட்டாலியன்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஆனால் கண்டிஷன் என்ன? 4 பர்சன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அண்டு என்ன யூஸ் பண்ணுங்கள்? பெருக்கல். அங்கே இந்தியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 2 பேர். புரியுதுங்களா? இப்படி தான் செலக்ட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ சம் சால்வ் பண்ணலாம். 5 × 4 டிவைடட் பை 2 × 6 × 5 டிவைடட் பை 2. ஸோ இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ 6 × 30 150 தான் ஆன்சர். கிளியர்? தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம் வந்து அட்லீஸ்ட் 2 இண்டியன்ஸ் அப்படின்னு கூட, குறைந்தது 2 பேராவது இருக்கணும். ஸோ கேட்கும்போதே சொல்லுவோம், ஸோ அட்லீஸ்ட்னா என்ன மீனிங்? குறைந்தது, அது மீனிங் கிடையாது. இப்போ குறைந்ததோ அட்லீஸ்ட்டோ வச்சுக்கிட்டு சம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட்டோட மீனிங் என்னது? ஸோ மொத்தம் வந்து இண்டியன்ஸ் எத்தனை பேருங்க? 6 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னா 2 பேராவது இருக்கலாம், 3 பேராவது இருக்கலாம், 4 5 6 வரைக்கும் போகுங்க. இது பெரிய சம். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி நம்ம அட்லீஸ்ட் 2, குறைஞ்சது 2 இருக்கும் இல்லையா, 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். புரியுதுங்களா?
ஏன் 5 6 5 6 வராது? ஏன்னு சொல்லுங்கள். 4% ஹேஸ் டு பி செலக்டட். புரியுதுங்களா? நான் வந்து 5 6 எழுதி உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறக்கக்கூடாது. 5 6 போகக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 4% ஹேஸ் டு பி செலக்டட் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 2 3 4ஓட நின்றுக்கணும். சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தெளிவாக சால்வ் பண்ணுறதுக்காக நான் இப்போ எழுதுறேன். இந்தியன்ஸ் நினச்சிக்கங்க, இது இட்டாலியன்ஸ் நினச்சிக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள். இந்தியன்ஸில் போகிறோம். அங்கே 6 பேர் இருக்காங்க. 6 பேரில் 2 பேர் செலக்ட் ஆகணும். 6C2 கிளியருங்களா? 6C2 4% செலக்ட் பண்ணும் இல்லையா? இன்னும் 2 பேர் எங்கே போய் செலக்ட் பண்ண முடியும்? இட்டாலியன்கிட்ட போய் அங்கே போனீங்கன்னா 5C2 இது ஒரு செட்டு. ஓகேங்களா? அல்லது புரியுதுங்களா? அல்லது தான் அந்த 3. இப்போ இது செலக்ட் பண்ணிட்டோம்ல, 3 செலக்ட் பண்ணும்ல, அல்லதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோங்க? ப்ளஸ் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. 6C3 இன்ட்டு 5C என்ன வருங்க? 1. ஏன்னா கீழே வந்து எத்தனை பேருங்க? 4 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஆர் அல்லது 6C4 இன்ட்டு 5C1. கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சால்வ் பண்ணணுங்க. சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஸோ எக்ஸாமில் இது போல் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, சால்வ் பண்ணி பார்க்கலாமா? நம்ம கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். பாருங்கள், 6 இன்ட்டு 5 டிவைடட் பை 2, 5 இன்ட்டு 4 divided by 2 plus 6 into 5 into 4 divided by 3 into 2. 5C1 என்ன வரும்? 5 தான் வரும். plus 6 into 5 into 4 into 3 divided by 4 into 3 into 2. ஸோ 5C1 எகைன் வந்துருக்கு இல்லையா? 5C1 வருமாம்மா? 5C0 வரும். 5C0 அப்போது இன்ட்டு 1. கிளியரா? சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ 2 2 4 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30 இன்ட்டு 5 150 மாறிடும். ப்ளஸ் ஸோ 3 2s are 6, 6 கேன்சலு 20 ஆயிரும். ஸோ இங்கே ஒன்று இருக்குது இல்லையா? 100 ஆயிரும். ஸோ 20 இன்ட்டு 5 100. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 4 3 2 சரிங்களா? 4 3 4 3 கேன்சல் ஆயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ண 3 ஆயிரும். 15. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளோ ஆன்சர் வருது? ஸோ 150 250 ஓகேவா? ஸோ 250 ப்ளஸ் 15 265 இஸ் தி ஆன்சர். ஸோ நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எரர் வரக்கூடாது. கிளியராக சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பதட்டமில் சால்வ் பண்ணிடாமல் அது எரர் வராமல் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகலாம். அட்மோஸ்ட் 2 இண்டியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எரர்ஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து தனி புக்கில் உட்காந்து சால்வ் பண்ணிடுங்க, நோட்டில் போட்டு. ஸோ அட்மோஸ்ட் 2 இண்டியன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்க? அதிகபட்சமாகவே 2 தான் இருக்கணும். அப்போ என்ன இருக்கும்? இல்லாமலும் இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், பட் 3 இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? யார் சொல்லியிருக்காங்க? இந்தியனாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இண்டியன்ஸ் தான் போகணும். ஃபஸ்ட்டு இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. 6C0 இன்ட்டு 5C4 ப்ளஸ் 6C1 இன்ட்டு 5C3 ப்ளஸ் 6C2 இன்ட்டு 5C2. அவ்வளோதாங்க, சால்வ் பண்ணிட்டேன். இப்போ 6C0க்கு என்ன வரும்? 1 தான் வரும். அது போட தேவையில்லை. ஸோ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 divided by 4 into 3 into 2. ஓகேங்களா? ப்ளஸ் 6 into 5 into 4 into 3 divided by 3 into 2 ப்ளஸ் 6 into 5 2 into 1 into 5 into 4 2 into 1. கிளியரா? அவ்வளோதாங்க, சால்வ் பண்ணியாச்சு. எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள்.
இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும். ஸோ 432 இஸ் ஆல்ரெடி, அதாவது 5c சரிங்களா, அது இப்போ ஃபார்முலா இருக்குல்ல, NCn மைனஸ் 1 என்ன வரும், n தான் வரும்னு சொல்கிறோம். ஸோ சால்வ் பண்ண தேவையில்லை, உடனே சொல்லிடலாம். ஸோ 5, இங்கே 3 2s are 6, 3 2s are 6 என்ன வரும், ஸோ 5 4s are 20, 20 + 3 60 ஓகேங்களா. ஸோ 4 இருக்குது, இங்கே 4 கேன்சல் ஆயிரும், 30 150. ஸோ ஆட் பண்ணிங்க, 210 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 215 இஸ் தி ஆன்சர். கிளியர்? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன்.